ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஈரோடு மேற்கு தொகுதியில் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரையிலும் பிரகாசமாக இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். 50 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1977 புரட்சித் தலைவர் அவர்கள் 4 முனை போட்டி நடைபெறுகிற போது மாபெரும் வெற்றியை அடைந்து தமிழகத்தில் ஒரு வரலாற்றை படைத்தார். அதேபோல இன்று 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றங்கள் தேவை என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளைய தமிழகத்தை ஆள்வது மக்கள் சக்தி ஒன்றால் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அன்பு சகோதரர் நம்முடைய மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிற இளைஞர் சகோதரர் ஆனந்தன் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைவார்கள். நான் நேற்றைய முன்தினம் திருச்சியிலிருந்து வருகிற போது அவர் எனக்கு முன்னாலே மக்களை சந்தித்து வேலை செல்கிற போது நான் பின்னாலே பார்த்து கொண்டே வந்தேன். மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற காட்சி ஈரோடு மேற்கு பகுதியிலே நான் கண்டேன். ஆகவே ஈரோடு மேற்கு பகுதி என்பது டிவிகே உடைய கோட்டை என்பதை உருவாக்குகிற நாளாக அந்த நாள் அமையும். வெற்றி என்பதை மக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அலை அடித்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி என்பதை நம்மால் மட்டுமல்ல மக்களால் உருவாக்கப்படும். கொங்கு மண்டலத்தில் தாவேக்காவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வேணா முன்னாடி அதிமுக இருக்கும்போது அதிமுக கோட்டைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாலே இருமுனை போட்டிகள் நடைபெற்றன. இப்போது 4 முனை போட்டிகள், போன முறை 3 முனை போட்டிகள். இப்போது மாற்றங்கள் இருக்கிறது. என்ன என்று சொன்னால் 13 கட்சி கூட்டணிகள், அதேபோல 14 கட்சி கூட்டணிகள், இன்று கூட்டணிகள் தனித்தனியாக பிரிந்திருக்கிறது. இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மக்கள் மாற்றங்கள் வேண்டும் விரும்புகிற போது அன்றைக்கு சொல்கிற போதே ஒன்றை சொன்னார்கள். புரட்சித் தலைவரை பற்றி சொல்கிற போது இவர் எப்படி நாளை ஆட்சி ஆளப்போகிறார், திரைப்படத்தை போல 100 நாட்கள் ஓடும் என்றெல்லாம் கேலி பேசிய நாட்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் அனைவர் உள்ளங்களே இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் கொங்கு மண்டலம் அவருடைய கோட்டையாக மாறும் காலம் 23ஆம் தேதி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கோபிச்செட்டிப்பாளையம்னாவே செங்கோட்டையன், அவர் செங்கோட்டையன்னா அதிமுக ரெட்டையில அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க தாவேக்காக்கு போனதுக்கு அப்புறமும் நீங்க போட்டிடுறீங்க. இப்போ மக்கள் கிராமப்புறம் தான் அதிகமா இருக்கு கோபிடா. அப்போ மக்கள் ரெட்டலைக்கு தானே வாய்ப்பு விசில எப்படி கொண்டு போய் நேற்றைய தினம் இன்றைய தினம் நான் மக்களிடத்திலே சந்திக்கின்ற போது ஒவ்வொருடைய கையிலும், குழந்தைகள் கையிலும் பெரியவர் கையிலும் விசில் இருந்தது. விசில் சின்னம் நம்முடைய சின்னம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். அங்கே விசில் சின்னம்தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிற சின்னமாக மாறப்போகிறது. அது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கனவுகள், அந்த கனவு நிறைவேற இருக்கிறது. தற்போது எதுக்கு எதிர்க்கட்சி அதிமுக தேர்தலுக்கு அப்புறம் என்ன பொறுத்திருந்தான் சொல்ல வேண்டும். 2026 சொல்லி ஒரு படம், அதுல விஜய் மாதிரியே தோட்டத்தில் வராங்க, உங்களை மாதிரி தோற்றம், அவர் ஆனந்த் அந்த மாதிரியான தோட்டத்துல சித்தரிச்சிருக்காங்க. இதுக்கு நேற்று ஆதவர்ஜனா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது மூணு நிலைப்பாடு என்ன அந்த திரைப்படத்துல? எந்த திரைப்படம்? 2026 சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் படம் இருக்கு சார். ஒவ்வொருவரும் கருத்துக்களை சொல்கிற போது, இந்த கருத்து பொது தேர்தல் நடைபெறுகிற போது இது போன்ற கருத்துக்கள் வெளியிடுவதை அங்கே திரைப்படத்தை ஆய்வு செய்கின்ற அந்த குழு அதை நிறுத்தியிருக்க வேண்டும், அதை தவிர்த்திருக்க வேண்டும். தேர்தல் நேரங்களிலே மற்றவர்கள் விமர்சனம் செய்வது என்பது கூடாது என்பதுதான் விதியிலே இருக்கிற விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை மீறி நம்முடைய திரைப்படத்திலே
ஆய்வு செய்யக்கூடிய குழு இன்று அதை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. குறிப்பா ஜனநாயக படத்தை வந்து மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்துல தலைவர் விஜய் பேசுறாரு. இப்ப ஜனநாயக படம் தடை செய்யப்பட்டது பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா தேர்தல்? பொதுவாகவே அவருடைய சோதனை என்பது பல சோதனைகள் அவருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு மக்கள் பணியாற்றுவதற்கு திரையுலகத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவர் இன்று நம்முடைய அனைத்தும் தியாகம் செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது நன்மை என்பதை புரிந்து கொண்டு நாளை தமிழகத்தை ஆள்வதற்கு இத்தனை தியாகங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் ஏன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாக இருக்கிறது. ஆக இந்த கனவு நிறைவேறும். தமிழ்நாட்டுடைய வருகின்ற 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்படும். தேசிய கொடி அவர்தான் ஏற்றி வைப்பார். திட்டமிட்டபடி 4 இடத்துல பிரச்சாரம் செய்யறதுக்கு விஜய் திட்டமிட்டா அது முறையா செய்ய முடியல. 2 இடம் தான் பண்றாரு, 3 இடம் பண்றாரு. தொடர்ந்து வந்து ரசிகர்களாகட்டும் கட்சிகளாகட்டும் இடையூறு ஏற்படுத்துறாங்களே, எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து வந்து கட்சி சார்பில் அறிவுறுத்துறோம். ஆனால் நேற்றைய முன்தினம் அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், திருச்சியில் நடைபெறுகிற போது கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு, வருவாய்த்துறை கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து விதிகளும் உட்பட்டு எல்லோரும் சிறப்பான இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்று சொல்லி விமானத்திலே பயணம் செய்கிற போது அவர் சார்பாக எல்லோருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். ஆகவே இனிமேல் இது போன்ற தடைகள் அடுத்த நிகழ்ச்சியிலே தான் தெரிந்து கொள்ள முடியும். 2026 பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா இப்ப நீங்க முதல்முறை நிக்கிறதுனால வாக்கு சதவீதங்கிறது கம்மியா இருக்கும். இப்படி தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை கிடைக்கலன்னா டிவிக்கு யாருக்கு ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100% ஆட்சி கட்டளை அமரக்கூடியவர், முதலமைச்சராக வரக்கூடியவர் அவர். அதற்கு பிறகு இந்த கேள்விக்கு இடமில்லை. காங்கிரஸ் கட்சியில சில வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனையா போயிடுது. எப்படி பாக்குறீங்க? அது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது, இந்த கொரோனாவை போல. இதுக்கான வெற்றி வாய்ப்பு, அதாவது கிழக்கு தொகுதியில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும்? இந்த பிரச்சனையினால டிவிகேக்கான வெற்றி வாய்ப்பு எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் பிரச்சனையினால் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். எத்தனை வேட்பாளர் நிறுத்தினாலும் எங்கள் மீது அவர்களுக்கு எதிர்ப்பல்ல. மாற்றில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் NTA எங்களுக்கு அங்கே இடம் வழங்கவில்லை என்ற கோபம் தான் அவருக்கு இருக்கிறதே தவிர எங்கள் மீது அல்ல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.